பேபி பிஸ்கட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே காலைல இருந்து சாப்பிடல. இரு அம்மா ஊட்டி விடுறேன். இங்க வா. என்ன கொடூரமா ஏதோ ஒரு வாய் குறுக்க வந்தது. தம்பி இந்தா. என்ன மறுபடி வருது? விடக்கூடாது இன்னைக்கு. வரட்டும் அட்டி கிழிச்சு அஞ்சு விடுறேன். தம்பி தள்ளு. எங்க ஆளையே காணும்? ஆண்டி யார தேடிட்டு இருக்கீங்க? தம்பி புள்ளைக்கு சோறு விட்டுற ஏதோ கொடூரமா ஒரு வாய் குறுக்க வருதுப்பா. ஆண்டி மன பிரம்மையா இருக்கா ஆண்டி. ஆடா நீ வேறப்பா பலாருன்னு அரைஞ்சு விட்டேன். அடிச்சு விட்டீங்களா? ஏன் ஆண்டி உங்க போராம் செஞ்சு இப்படி கை ஓங்கலாமா? மாறிகிரி புள்ள மேல பட்டா என்ன ஆகுறது? அட ஆமால. அடிக்கடி கை ஓங்காதீங்க சொல்லிட்டேன். சரிப்பா சரிப்பா. எங்க மாமா போறீங்க? கடைக்கு போறேன்டி. நானும் வரேங்க, பொருள் வாங்கணும். நீ ஏண்டி வர? பொருள் வாங்கணும். ஏ சிச்சி மூஞ்சி அப்படி வைக்காத, ஆய் வருது. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. 5 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். ஆலி மூஞ்சியும் பாரு. A few minutes later. ஏங்க கிளம்பிட்டேங்க, போலாம். விட்டுட்டு போயிட்டான். தெரியும்டா, யாரையும் லவ் பண்றான். அடிக்கடி போன் பேசுறான். ஐயோ பேசாம நைட்டு தூங்கும்போது கல்லு தூக்கி போட்டு கொண்டுடுமா, இல்ல சோத்துல விஷம் வச்சு கொண்டுடுமா, இல்ல தலைவணி வச்சு ஊரே எதனா பண்ணி ஆகணும். உன விடக்கூடாது. இதுக்கு மேல உன விட்டவே கூடாது. கொன்னுடுறோம். வாங்க கடைக்கு போவோம். லாஸ்ட் பண்ணி நாயங்களா எந்திரிங்கடா. மே கமின் சார். என்னப்பா என்ன விஷயம்? சார் ஐடில நல்ல சேலரியோட ஒர்க் அடிச்சிருக்கு சார், அதான் ஸ்வீட் குத்து போலான்னு வந்தேன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேப்பா. சார் நான் இந்த ஸ்கூல்ல தான் சார் படித்தேன். இந்தாங்க சார் ஸ்வீட். இல்லப்பா இந்த ஸ்கூல்ல படிச்ச ஓகே, ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இன்னுமா சார் என்ன யாருன்னு தெரியல? மங்காத்தா ஜெயினா. லாஸ்ட் பெஞ்ச் ராஜி. ஆமா சார். என்ன அரட்டை அடிச்ச நீ? சார் அரட்டை அடிச்சதுலாம் ஸ்கூலோட முடிஞ்சிச்சு சார். அப்புறம் நல்லா படிச்சு இப்ப நல்ல ஒர்க்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். லாஸ்ட் பெஞ்சுனா தத்தின்னு மட்டும் இல்ல சார், என்ன மாதிரி நல்ல வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். லாஸ்ட் பெஞ்ச் கீழே உட்காருங்க. நம்ம பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது சார். நாங்க எல்லாமையா? அந்த லாஸ்ட் பெஞ்ச் ராஜன் வந்து சுத்திட்டு இருக்கானே, நீ மட்டும் ஸ்டேஜுக்கு வா. சார் நம்மலாம் ஸ்டேஜுக்கு வந்தா கலவரம் ஆயிடும். ஏச்சி ஸ்டேஜுக்கு வா. நீ போனா நாங்க பாத்துறோம். சொன்னா கேட்க மாட்டீங்க. அமைதி காக்கவும். நான் பாட்டு போடுறேன், நீ ஆடு. சரி போடுங்க. இப்ப என்ன அடிக்கணும் என்னமோ இப்படி கத்துறானுங்க. இருடா மெலடி சாங் போடுறேன் பாடுறா. என்ன மெலடி சாங்குக்கும் ஆடுறான்? இப்ப எவன்டா கால் பண்றது? என்னடா போன் ரிங்டோனுக்குலாம் ஆடுற? இப்பதான் ஆடு வரும். ஒருவேளை இதுக்கும் ஆடுவானோ? என்னடா ஆடுக்கலாம் ஆடுற? டேய் என்னடா சும்மா 2 பேரும் நடுங்கிட்டு இருக்கீங்க? நீ சொற்றுக்குள்ள அது இதுன்னு போட்டுருக்கா, எங்களுக்கு குளிருதுண்ணா. ஓ ஆமா இல்ல. எவ குடிய கெடுக்கலாம்? டேய் நல்ல பவர் ஆண்டி உட்காந்துருக்கல, அது பக்கத்துல போய் உட்காருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆண்டி எப்படி ஆண்டி இருக்கீங்க? பாப்பா வாங்க. அப்ப தம்பி ராஜகுமாரியா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஒரு கார் ஒண்ணு வாங்கியிருக்கேன். காரா? ஐயோ இவன் எப்படி வாங்கணும்? இவனுக்கு காசு எங்க இருந்து வருது? அப்படியே பைக் ஒண்ணு வாங்கலான் இருக்கேன். பைக்குமா? எங்க இருந்துடா காசு வருது உங்களுக்கு? அப்புறம் ஒரு 5 ஏக்கர் இடம் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். 5 ஏக்கரா?
நோ கொஞ்சம் பார்த்து கம்மியா சொல்லு, நான் ஓவரா எரியுதே. ஓ சரி சரிடா. அது 5 ஏக்கர் இல்லையாமா, 1 ஏக்கர் தான் இருக்கான். சரி அதை மட்டும் வாங்கலான்னு. 1 ஏக்கர் தானா? அப்புறம் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன் ஆண்டி. அந்த பொண்ணு வீட்டுல எப்படியும் ஒரு 100 பவுன் போடுறேன்னு இருக்காங்க. 100 பவுனா? அப்புறம் ஒரு கூட ஒரு ஆடிக்காரு அது இதுன்னு கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். என்ன சவுண்டே காணும்? என்ன எரிஞ்சு விட்டானுங்க? யோ ஆயோ ஓடின ராஜ்குமார். குட் மார்னிங் சார். ஓ அப்படியா? என்ன என்ன சிரிப்பு இதுல? சாரு கண்டுக்கவே இல்ல. சீச்சி பாத்தாரா நீயா? சீச்சி கண்டுக்கல. பாத்தாரா? சீச்சி ஒருத்த வந்து பச்சை கலர் சட்டை போட்டு பச்சை கலர் பேண்ட் போட்டு பச்சை கலர் கண்ணாடி வாட்சி கீச்செல்லாம் கட்டிட்டு போய் ஒருத்த வீட்டு கதவு தட்டினானா? ஏன் சார்? ஏன்னா அவங்க வீட்டுல காலிங் பெல் இல்லையா? இதான் சார் ஓகே. ஏ தம்பி இங்க வா. ஏச்சி நீ இல்ல உட்காரு, நீ வாப்பா. பெரிய அசிங்கமாச்சே. இதுல என்ன சிரிப்பு? சீச்சி ஒரே அசிங்கமா போச்சு. நான் அந்த டிசி வாங்கிட்டு போயிருப்பேன். சார் ஏய் நேத்து டெஸ்ட் சொன்னார்லடா, அதை சொல்ல போறா போலடா. இருக்கடா இன்னைக்கு டெஸ்ட் சொல்றேன்டா, பாருடா இன்னைக்கு. சார் 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 என்ன கண்டுக்கல, பாக்குறானா? பாக்குறானே சார். இவன் வேற சிரிக்க ரெடியா இருக்கானே சார். ஏச்சி அமைதியாரு, சும்மா நோய் நோயின்ட்டு. ஐயோ பெருத்த அவமானமாச்சே. ஐயோ பேசாம மூடிட்டு இருந்திருக்கலாம்.